இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க கர்நாடகா சைடு வந்தீங்க அப்படின்னா, அதுலயும் சவுத் சைடு வந்தீங்க அப்படின்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயிலுக்கு கண்டிப்பா வருவீங்க இல்லையா? அப்படி நீங்க ஸ்ருங்கேரி சாரதாம்பா கோயிலுக்கு வரும்போது அங்க இருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் டு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் இருக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். அங்க வந்து சாரதாம்பாவும் இருக்காங்க. பெரிய ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. இந்த கோயில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கீங்க. வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குங்க, என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இந்த கோயில் வந்து எங்க அம்மா வீட்ல இருந்து ஒரு 11 ருபீஸ் சார்ஜ் தான் ஆகும். இப்போ வந்து 18 ருபீஸா மாறி இருக்கு. எனக்கு ஞாபகம் வந்ததுல இருந்து இங்க ஒரு 11 ரூபாய் தான் சார்ஜ் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் நடந்து கோயிலோட. ரொம்ப பெரிய, ரொம்ப மிக பிரம்மாண்டமா இந்த கோயிலை வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கோயில் இருந்த தடமே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துல வந்து கோயிலை வந்து ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப சிறப்பு கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் சிலைய பாக்குறதே அவ்வளோ அழகு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டா வெயிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருந்தது. அந்த சிலை வந்து அவ்வளோ ஹைட்ல வந்து கட்டியிருந்தாங்க பாக்குறதுக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயருக்கு அந்த அளவுக்கு பெரிய சிலையா வச்சிருந்தாங்க. வெயில் மட்டும் செம்மையா இருந்தது. அந்த வெயில்ல அங்க எங்கேயுமே நடக்க முடியல கல் மேல. அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. பாப்பா கூட ஓடிட்டே இருந்தா அந்த அளவுக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேச்சஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு மேல நடந்தா கொஞ்சம் ஓகேயா இருந்தது. இந்த கோயில ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஹனுமாரோட நிஜ பாத தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனுமாரோட கால் பதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு நாம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வேண்டுகோள் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட வேண்டுதல் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்குண்டான உரிய மந்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அந்த பாதத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு போர்டு மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள எல்லா மந்திரத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதை படிக்க தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம். இங்கிலீஷ்ல கூட இருந்தது. கன்னடம் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ்ல கூட இருந்தது. மற்றபடி நிறைய விஷயங்கள் கல்களாலேயே இங்க செய்யப்பட்டிருக்கு. பெரிய வந்து கூர்ம அவதாரம் இருக்கு, யானைகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா அழகா நீட்டா இதை வந்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பரா இருக்கு. கோயில் வந்து இங்க இருந்து கொஞ்சம் உள்ள இருந்தா நிறைய தூரம் நடக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆஞ்சநேயரை விசிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா நிறைய பூச்செடிகள் பார்க்கறதுக்கு மனசுக்கு நிறையவா இருக்கும். அதுலயும் கலர் கலரா இந்த ஹைபிஸ்கஸ் பூவுக்கு நிறைய இருந்தது. நான் பார்க்காத கலர்ல நிறைய வந்து டார்க் பிங்க்ல மஞ்சள் கலர்ல இருந்தது. அப்படியே அங்கிருந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில்ல நம்ம எப்படி வேண்டணும். இப்போ சில கோயில்ல பாத்தீங்கன்னா நீங்க கும்பிடுறது எப்படி, கீழே விழுந்து கும்பிடணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆஞ்சநேயர் கிட்ட நாம எப்படி கும்பிட்டா அந்த வேலைகள் நமக்கு நடக்கும் அப்படின்றது கூட ஒரு பெரிய போர்டாவே மாட்டி வச்சிருந்தாங்க. ஒரு 3 லாங்குவேஜ்ல அங்க எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதுல எந்த லாங்குவேஜ் வசதியோ அதை நீங்க படிக்கலாம். எதுவும் நமக்கு தெரியாதுன்னா இங்கிலீஷ் இருக்கவே இருக்கு, அதையே படிச்சுக்கலாம். நிறைய பூக்கள் தான் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு பூச்செடிகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாம வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால பூவெல்லாம் அங்க வைக்க முடியாது. மற்றபடி இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் கோயில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நடக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இந்த ஓட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். நடக்கிறதுக்கும் நமக்கு அந்த வெயில் அடிக்காத மாதிரி அளவுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க. பசங்க எல்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. போகிறச்ச அவங்க நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் ஃபில்டர் எல்லாம் வச்சிருந்தாங்க. உட்காரத்துக்கு சேர் இந்த மாதிரிலாம் போகிற இடத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரு பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து மட்டத்தோட குருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு பக்தாதிகளுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க. இங்க தெரியுதுதான் பெரிய கோயில். இதுதான் இந்த ஹரியர்புராவில இந்த முக்கிய பிராண கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கோயில். இந்த கோயில்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க. இந்த லக்ஷ்மி நரசரை வந்து அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அகஸ்திய முனி அவங்க கைப்பட இந்த கோயில்ல சாமி வந்து வச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா சாரதாம்பாள், நம்ம ஸ்ருங்கேரியில பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த அம்மா தான். சாரதாம்பாளும் இங்க இருக்காங்க. ரொம்ப அழகா இருந்த தர்ஷனம் எல்லாம். பட் நான் கோயிலுக்கு உள்ள வந்து எந்த வீடியோமே எடுக்கல. பட் சாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க உள்ள அந்த மாதிரி சொல்லணும். அவ்வளோ அழகா சாமி அலங்காரம் இருந்தது. சாமிக்கு இந்த இந்த கோயிலுக்கு பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கதவுக்கு மேல ஆதிசேஷன்ல அங்க ஒரு லைட்டு போட்டு வச்சிருந்தாங்க. யாராவது கவனிச்சா தெரியும், அந்த மாதிரிதான் இருந்தது. ஆதிசேஷன் அங்க வந்து உட்கார்ந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. கோயில் சுத்தமும் பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் எல்லாம் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. உன்னிப்பா டைம் இருக்கு அப்படின்னா பார்த்து பார்த்து பண்ணலாம். எல்லாமே ஏதோ ஒரு கதையை சொல்ற மாதிரிதான் எல்லாமே வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து துங்கா நதிக்கரையில தான் இருக்கு. துங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துங்கை நதி அடியில் தான் இந்த கோயில் இருக்கு. கோயிலுக்கு நதிக்கு இந்த பக்கமா போக முடியாது. ஸ்டார்டிங் வர்ற வழியே வேற ஒரு வழி இருக்கு. அப்படி இருந்தா போகணும் இங்க.
அதுக்கப்புறம் பெரிய சிங்கங்கள் 2 இருந்தது. இந்த சிங்கத்து வழியா தான் மெயின் கோயிலோட என்ட்ரன்ஸ் துவாரம் இருந்தது. இதுக்குள்ளதான் நம்ம மெயின் துவாரமா உள்ள போகணும். சாமி தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்கும். அதனால நமக்கு கொஞ்சம் டைம் நிறையவே இருந்தது. நான் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சேன். வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல வந்து அகஸ்திய முனியோட சின்ன மண்டபம் இருந்தது. தெரியிற மண்டபம் வந்து அகஸ்திய முனிவரோட ஒரு மண்டபம். பசங்க எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. எவ்வளவு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. இப்போ காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா காமதேனுவோட விமான கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்துல இருந்து சாமி கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கிற கலசத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு அம்மா பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்க. போட்டோ எடுக்க சொன்னாங்க. நான் வீடியோ பண்றதை பார்த்துட்டு போட்டோ நல்லா எடுப்பேன் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு என்னை கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அவங்களுக்கு 2 போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலை வந்து சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ண மறுபடியும். மேல போகலாம், ஒரு தடவை சாமியை பார்த்துட்டு போகலாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. செம்ம சூடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த கோவில்ல பிரம்ம கலசோத்சவம் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுல சத்யநாராயண பூஜை வேற பண்ண இருந்தோம். அதனால நாம வந்து அட்டென்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே இந்த கோயிலுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். எப்பவுமே அவ்வளவுதான். அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா கிட்டத்துல இருக்கிற ஸ்ருங்கேரி, ஹரியர்புர கோயில், அதுக்கப்புறம் புதுசா நான் கண்டுபிடிச்ச வாராகி அம்மன் கோயிலை கூட மிஸ் பண்ணாம நான் போயிடுவேன். இந்த தடவை வாராகி அம்மன் கோயிலுக்கு போனது அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். இதுதான் அகஸ்தியரோட மண்டபம். இந்த மண்டபத்துக்கு கீழே தான் துங்கை நதிக்கு போறதுக்கான வழி இருக்கு. ஆனா அந்த வழி எதுக்கு மூடி வச்சிருந்தாங்க, ஏதாவது பண்டிகை அப்படின்னு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்கப்புறம் அங்க தெரியுதா இந்த விமான கோபுரம் இருக்கு. அங்க என்ன இருக்கு அங்க பாத்தீங்கன்னா காமதேனு இருக்கு. காமதேனு இந்த அந்த பெரிய ஒரு காமதேனு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காமதேனு சிலைக்கு பின்னாடி நின்று அதன் மூலமா நாம வந்து கோயிலுக்கு கலசம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இஷ்டார்த்தம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காமதேனு கோபுரம் எப்படி இருக்கு, அங்க சிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது நான் காமிக்கிறேன். அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆதிசேஷன் தான். இந்த ஆதிசேஷனுக்கு தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாக்குறச்ச. பட் இப்ப போகும்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, அந்த மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு தான் நினைக்கணும். அப்படியே மேல போனோம் அப்படின்னா செம்ம வெயில், எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே காஞ்சு போயிருந்துச்சு. அந்த மாதிரிதான் இருந்தது. அதுலயும் இதை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மேலேயும் போனோம். பசங்க எல்லாம் எப்படி எப்படியும் மேல போயிட்டாங்க. இந்த ரிவர் வியூ வந்து இங்கிருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மழை காலத்துல வந்து தண்ணி நிறைய இருக்கும். அப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு போர்டு இருக்கு. எப்படி இந்த கோபுரத்துல இருந்து நம்ம கலசத்தை பார்க்கணும், என்ன வேண்டணும் அப்படின்னு கூட இந்த கோயில ஒரு ஸ்பெஷல்ல இதுதான் நான் நினைக்கிறேன். இதுதான் காமதேனு. இப்போ பின்னாடி நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இங்க இருந்து அந்த கலசத்தை நான் பார்க்கணும். ரொம்ப மைன்யூரா நானும் இதை காட்டியிருக்கேன். அப்படி இந்த கலசத்தை நம்ம காமதேனுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு விமான கோபுரத்துல இருந்து இந்த கலசத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டார்த்தம் நிறைவேறும் அப்படின்னு அங்க எழுதி போட்டிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சது நாமளும் வேண்டிட்டோம். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லதா இருந்தது. காமதேனு அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு சின்னதா சிலை இருக்கும் இல்லையா, அப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் காமதேனு ரொம்பவே அழகா இருந்தாரு பார்க்கறதுக்கு. பெண் உருவமா பாக்குறதுக்கு முகமெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. இங்கிருந்து கோயிலை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப செம்மையா இருந்தது. வியூ வந்து எல்லாமே இந்த பாக்கு மரம் தான் இங்க நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் குருக்களை தான் நம்ம மீட் பண்ண போனோம். அப்பவே குரு பவனா அப்படின்னு காட்டிருந்தாலே அங்கதான் குருக்கள் இருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வழக்கமா 12 to 1 மணி வரைக்கும் இங்க வந்து பக்தாதிகள் யாரு வருவாங்களோ அவங்கள வந்து பார்ப்பாங்க. சில பேர் வந்து குரு தட்சிணையா ஏதாவது கொடுக்கறதா இருந்தா இங்க வந்து கொடுப்பாங்க. சில பேர் குருக்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, சாப்பாடுக்கு அரிசி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கூட அங்க வந்திருந்தாங்க. நாங்களும் போனோம். நமக்கு 2 பெண் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க பசங்களுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாமே இங்க வசதி இருக்கு. அதை முடிச்சுட்டு வழக்கம் போல 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாம கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். நமக்கு நியர் அங்கேயே பஸ் கிடைக்கும். பஸ்ஸை பிடிச்சி நாம வீட்டுக்கும் வந்துட்டோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எப்பயாச்சும் ஸ்ருங்கேரிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹரியரபுர கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என் சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி. பாய்.